அனைத்துலக உயிரோடை தமிழ் ILC தமிழ் உயிரோடை தமிழில் அன்பர்களே அரசியல் களம். பிரித்தானியாவிலிருந்து போரியல் ஆய்வாளர் அருஷ் அவர்கள் இன்றைய அரசியல் கள நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறார். வணக்கம் அரசு அவர்களே. வணக்கம் நானி. அனைத்துலக உயிரோடை தமிழ் உறவுகளுக்கு அன்பு கலந்த வணக்கம். உங்களுக்கும் வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு, எதிர்பார்த்த இலங்கை தீவில் நடைபெற்று முடிந்த பொது தேர்தல் ஓரளவுக்கு ஊகிக்கப்பட்டது. அனுரகுமார் திசாநாயக்காவுடைய கட்சி வெற்றி பெறும் என்று ஊகிக்கப்பட்டது. தேர்தல் நெருங்கும் பொழுது நிச்சயமாக பெரும்பான்மை எடுப்பார் என்ற விடயங்கள் பேசப்பட்டது. நேரம் நெருங்கி வரும் பொழுது அறுதி பெரும்பான்மை எடுப்பதற்கான வாய்ப்பு இருக்கின்ற 3-2 பெரும்பான்மை எடுப்பதற்கான வாய்ப்பு இருக்கின்ற என்று கூட கூறியது. நாங்களும் அதை அவதானிக்கக்கூடியதாக இருந்தது. அந்த விடயங்களை நாங்கள் அனுரகுமார் திசாநாயக்கா தொடர்பாக தெற்கிலங்கையில் அது எவ்வாறு அந்த மக்கள் அலையலையாக அனுராவுக்கு வாக்களித்தார்களோ அதை நாங்கள் சற்று தாமதமாக பார்ப்போம். தமிழர் தாயகத்தை பொறுத்த மட்டில் வடக்கு கிழக்கை நீங்கள் எடுத்து பார்த்தீர்கள் என்றால் இந்த தேர்தலின் ஊடாக நீங்கள் என்னத்தை அவதானித்தீர்கள் என்று எங்களுடைய உறவுகளுக்கு முதலில் கூறுவீர்கள். நாங்கள் உங்களுக்கு தெரியும், அரசு தலைவர் தேர்தலின் போது ஒரு நிலைப்பாட்டை எடுத்திருந்தோம். அப்போது தமிழ் தேசியத்துக்காக வாக்களிக்க வேண்டும் அதாவது இரு தேசங்கள் என்றாலும் அல்லது இரு நாடுகள் என்றாலும் எங்களுக்கான அரசு தலைவருக்காக நாங்கள் ஒருங்கிணைய வேண்டும் என்ற ஒரு கோஷத்தை முன்வைத்திருந்தோம். அதை வெளிப்படையாகவும் ஆதரித்திருந்தோம். அதே போல அரியநேந்திரன் அவர்களுக்கு கிடைத்த வாக்குகளும் ஒரு கணிசமானதாகத்தான் இருந்தது. ஆனால் அதற்கு எதிராக செயற்பட்டவர்கள் தமிழர்கள் தான், தமிழ் கட்சிகள் தான், தமிழ் அமைப்புகள் தான். அதே நிலைமையைத்தான் இந்த தேர்தலிலும் செய்திருக்கிறார்கள். தங்களுக்குள் அடிபட்டு தங்களுக்குள் ஒருத்தர் இழித்து வீழ்த்தி சேறு பூசுவதில் அவர்கள் காட்டிய அக்கறையை தென்னிலங்கை கட்சிகள் மீது அவர்கள் காட்டவில்லை. அதுதான் அந்த பிரச்சனை. அதன் வெளிப்பாட்டை நீங்கள் இந்த தேர்தல் முடிவுகளில் இலகுவாக காணக்கூடியதாக இருக்கு. அடுத்தது நாடாளுமன்ற தேர்தலை பொறுத்தவரையில் முன்னரே நாங்கள் ஒன்றைத்தான் கூறியிருந்தோம், மக்களிடம் விட்டு விடுங்கள் என்று. ஏனென்று சொன்னால் கிட்டத்தட்ட 28 ஆசனங்களுக்கு 2000க்கும் மேற்பட்டவர்கள் நிற்கும் போது மற்றது எந்த கட்சியிலும் நாங்கள் ஒரு ஒருங்கிணைவை மேற்கொண்டு, அரசு தலைவர் தேர்தல் போன்ற ஒரு ஒருங்கிணைவை மேற்கொண்டு ஒரு நல்லவர்களை எல்லாவரையும் நல்லவர்கள் என்று சொல்வதை விட இப்ப எல்லோரும் நல்லவர்கள் தான். இப்ப அவர் நல்லவர், அவரை அரசியலுக்கு கொண்டு போய் விடுவோம் என்று சொன்னால் மிச்சம் எல்லாருமே அருகட்டவர்களா? இல்லை, அரசியலில் அவர்கள் வினைத்திறன் உள்ளவர்கள். இப்ப நீங்கள் பார்க்கலாம், அமெரிக்காவின் அரசு தலைவர் தேர்தல் முடிந்த பிற்பாடு இலோன் முஸ்கையும் மற்ற நினைக்கிற ராமசாமி அவரையும் டொனால்ட் ட்ரம்ப் அவர் நியமித்தது எஃபிஷியன்சி டிபார்ட்மெண்ட். அதாவது இந்த அரசாங்கம் எவ்வளவு வினைத்திறனுடன் செயற்படுகிறது என்பதை அவர்கள்தான் அதற்குரிய தலைமை வகிக்க போகிறார். அதே போல ஒரு எஃபிஷியன்சியான ஆட்களை ஒருங்கிணைத்து ஏதோ ஒரு வழியில் பலரை நாங்கள் எங்கள் மனதில் கூட பல தெரிவுகள் இருந்தன. அவர்கள் எல்லாவற்றையும் ஒருங்கிணைத்து ஒன்றாக இந்த சிவில் சமூக கட்டமைப்புகள் ஊடாக நிறுத்தலாம் என்ற ஒரு திட்டத்தை தான் யோசித்திருந்தோம். ஆனால் அனுரகுமார திசாநாயக்காவை பொறுத்தவரையில் முதலாவது வெற்றி, அதாவது செப்டம்பர் மாதம் அவருக்கு கிடைத்த வெற்றியுடன் அவர் எதிர்த்தரப்புக்கு மூச்சு விட நேரம் கொடுக்கவில்லை. அவர்கள் அந்த தோல்வியிலிருந்து மீண்டெழுவதற்கு முன்னர் அடுத்த காயை நகர்த்தி விட்டார். அதுதான் உடனடியாக அறிவிக்கப்பட்ட பாராளுமன்ற தேர்தல். அது அவர்கள் ஸ்ட்ராட்டஜி என்று கூறலாம். அந்த ஸ்ட்ராட்டஜி வடிவாக ஒர்க் பண்ணி இருக்கிறது. நீங்கள் பார்க்கலாம், 3-2 பெரும்பான்மையை மிக இலகுவாக அச்சீவ் பண்ணி விட்டார். எல்லாரையும் குழப்பி விட்டார் என்று சொன்னால், யாரும் எதிர்பார்க்காத ஒரு அடி விழும் போது, ஒரு பெரிய ஒரு மாற்றம் என்ற ஒரு மாயை வரும்போது எல்லோரும் அந்த பக்கம் தாவி விட்டார்கள். தென்னிலங்கையின் அரசியலை நீங்கள் பார்க்கலாம், ஒரு முற்றாக துடைத்தளிக்கப்பட்டது என்று கூறலாம். ஆனால் அது மாறாதென்றும் கூற முடியாது. அது இவர்களின் அரச ஆட்சியின் முறையில் தான் அது தங்கி இருக்கின்றது. ஏனென்று சொன்னால், நீங்கள் பார்க்கலாம், 2020ஆம் ஆண்டு மஹிந்த ராஜபக்ஷ தான் இலங்கையிலேயே அதிக விருப்பு வாக்கு பெற்றவராக இருந்தார். 5,27,000.
ஆனால் 2024 ஆண்டு அவருடைய கட்சி இல்லாது போய் நமால் ராஜபக்ஷவே தேசிய பட்டியலில் வர வேண்டிய நிலை வந்தது மட்டுமல்லாது ஹரிணி வந்து தற்போதைய ஜேவிபி அரசின் பிரதமர் 6,50,000 வாக்குகளை விருப்பு வாக்களா பெற்றிருக்கிறார். 2020 ஆண்டு மஹிந்தாவின் விருப்பு வாக்கு 5,27,000, இப்ப 6,00,000. அப்ப மாற்றம் எதுவும் மாறும். சிங்கள மக்களை பொறுத்தவரையில் அரசியலில் அவர்கள் மிகவும் முதிர்ச்சியானவர்கள் என்பதை காட்டுகிறார்கள். தாங்கள் எந்த மாற்றத்தையும் கொண்டு வருவதற்கு தயார் என்றதான் காட்டுகிறார்கள். ஆனால் தமிழர் தரப்பை பொறுத்தவரையில் அந்த மாற்றத்தை நாங்கள் எதிர்பார்க்கவில்லை. அந்த மாற்றத்தை இன்னும் அந்த மாற்றத்துக்கான நிலைமை வரவில்லை. ஆனால் என்ன பிரச்சனை என்னன்னு சொன்னால், நான் மீண்டும் அதுக்கு வருகிறேன். அப்ப ஒரு கட்சி அதாவது பொது அமைப்பாக நிறுத்துவதற்கான முயற்சிகள் தோற்று போய்விட்டது என்று சொன்னால் அதுக்கான நேரமும் கிடைக்கவில்லை. அனுரகுமார திசாநாயக்கா நகர்த்திய காயம் மிக விரைவாக காயை நகர்த்தி விட்டார். ஆனால் அப்போதுதான் யோசித்தோம், மக்களிடம் விடலாம், யாரையும் ஆதரிக்க தேவையில்லை, மக்கள் இதில் முடிவெடுக்க வேண்டும். ஆனால் மக்களிடம் இருக்க வேண்டிய தெரிவு எதுவாக இருக்க வேண்டும் என்று சொன்னால், யார் யாரை அரசியலிலிருந்து அகற்ற வேண்டும். முதலாவது தடை அகற்றிகள் என்று கூறுவது, அதனை செய்ய வேண்டும். அடுத்தது, இந்த அரசியல் கட்சிகள் இவ்வளவு காலமும் செய்ததற்கான ஒரு பனிஷ்மெண்ட் என்று சொல்றது, தண்டனை. இந்த ரெண்டும் தான் மக்கள் கையில் எடுத்து தெரிகிறது. தேர்தல் முடிவில் இரண்டை நீங்கள் பார்க்கலாம். ஒன்று தடை அகற்றப்பட்டிருக்கிறது, தண்டனை வழங்கப்பட்டிருக்கிறது. இப்ப நாங்கள் கூறலாம் பொறுப்பு கூறல் என்று கூறுவது. பொறுப்பு கூறல், இந்த பொறுப்பு கூறல் வந்து போர்க்குற்றம் செய்தவர்களுக்கு என்று இல்லை, மனித உரிமை மீறியவர்களுக்கு என்று மட்டுமில்லை, நிதி மோசடி செய்தவர்கள், ஊழல் செய்தவர்கள் எல்லோருக்குமான, அதாவது எந்த அமைப்புகளும் ஒரு பொறுப்பு கூறலை கொண்டு வர வேண்டும். உதாரணமாக பார்த்தீர்கள் என்று சொன்னால், நீங்கள் சாவகச்சேரி வைத்தியசாலை அதில் இடம்பெற்ற ஊழல், அதற்கான பொறுப்பு கூறலை யார், அதை கொண்டு வந்தவர்களை தாக்கினார்களே தவிர அதற்கான பொறுப்பு கூறலை யாரும் எடுக்கவில்லை. சரி, இங்கிருந்து புலம்பெயர் தேசத்திலிருந்து நிதியை அனுப்பிய அமைப்புகள் கூட அது வினைத்துடன் செய்யப்படவில்லை என்றதை மூடி மறைத்து, நான் பார்த்தால் இப்பவும் ஏதோ ஒரு நிகழ்ச்சி நடத்துறாங்க சேரிட்டி என்று சொல்லி. இப்பவும் இப்ப நான் கேட்டு அதை எனக்கு போர் பண்ணவும் நான் கேட்டு இப்பவும் நடக்குதாடாண்டு. இந்த நிலைமைகள் எல்லாவற்றிற்கும் அவர்கள் மக்கள் பதிலை வழங்கி இருக்கிறார்கள், தடையை அகற்றி இருக்கிறார்கள், தண்டனையை வழங்கி இருக்கிறார்கள். இந்த கட்சிகள் அமைப்புகளிடம் பொறுப்பு கூறலும் அக்கௌண்டபிலிட்டியும் இல்லை என்றாலும் மக்களிடம் அது இருக்கிறது. அதனைத்தான் அவர்கள் செயற்திறனை காட்டியிருக்கிறார்கள். உண்மையில் நல்ல மாற்றம் நிகழ்ந்திருக்கின்றது என்று சொன்னால், ஒரே ஒரு துன்பமான விடயம், இப்ப எக்கனாமி இன்வெஸ்டை பார்த்தீங்கள் என்று சொன்னால், ஒரு ஊடகம் அது என்ன கூறுகிறது என்று சொன்னால், இலங்கை தீவில் இடம்பெற்ற நாடாளுமன்ற தேர்தலில் இன மொழி மத வேறுபாடின்றி மக்கள் ஒருங்கிணைந்துள்ளனர். சோலி முடிஞ்சது. அப்ப ஆக ஒரே ஒரு டிஸ்அட்வான்டேஜ் என்று சொல்றான் என்னென்றால், எதிர்கட்சி பலவீனமாக இருக்கிறது. அது உண்மைதான், எதிர்கட்சி பலவீனமாக இருக்கு. அப்ப இன பிரச்சனை இல்லை, மொழி பிரச்சனை இல்லை, மத பிரச்சனை இல்லை என்றதை கொண்டு வந்து விட்டாச்சு. அதைக்கான முழு பொறுப்பையும் தமிழ் கட்சிகளும் தமிழ் அமைப்புகளும் புலம்பெயர் அமைப்புகளும் ஏற்றுக்கொள்ள வேண்டும். அதாவது தவறுகளை ஏற்றுக்கொள்வது வந்து ஒரு பெரிய மனிதனுடைய பண்பு. அது யாரும் தவறு யாரும் விடுவதுண்டு, எல்லோரும் அதை மூடி மறைப்பதுதான் பிரச்சனை. அதுதான் அந்த பிரச்சனை. எச்சரிக்கை மணியை கிட்டத்தட்ட 3-4 ஆண்டுகளாக நாங்கள் மட்டுமே, எத்தனையோ ஊடகங்கள் கூறியிருக்கலாம், நாங்கள் இந்த எச்சரிக்கை மணியை அடித்துக் கொண்டிருந்தோம். ஆனால் அது வெறும் விமர்சனமாக எங்கள் மீது கல்லறியப்பட்டதே தவிர, அதை உள்வாங்கி அதை ஆராய்ந்து அதில் எவ்வாறு நாங்கள் குறை நிறைகளை அவதானித்து எப்படி நாங்கள் அதை எங்களுக்கு சாதகமாக மாற்றலாம் என்று பார்க்காமல் இருந்ததும் ஒரு பெரிய ஒரு பிழையாக நான் பார்க்கிறேன். இது குறை சொல்வதாக தயவு செய்து எடுத்து விடாதீர்கள் அரசு அவர்களே. என்னால் உணர்கின்றதை நான் இங்கே கூறுகிறேன், அதைத்தான் நான் கூறுவேன். நீங்கள் கூறினீர்கள் தமிழ் தரப்பு மாற்றத்துக்கு தயாரில்லை. அனுரகுமார திசாநாயக்கா தெற்கிலங்கையில் ஒரு மாற்றம் வேண்டும் என்று சிங்கள மக்கள் கேட்டார்கள். அந்த மாற்றத்தை அனுரகுமார திசாநாயக்காவுக்கு கொடுத்து விட்டார்கள். ஆனால் தமிழ் தரப்பில் மாற்றத்துக்கு தயாரில்லை என்று நீங்கள் கூறுவதற்கு காரணம் என்ன என்று நான் உங்களிடமிருந்து அறிந்து கொள்ள விரும்புகிறேன். என்றால் போராடிய இனம்,
அறிவுள்ள இனம், தனித்துவமான இனம், ஒரு ஆஸ்பிரேஷன் எங்களிடம் அடைய வேண்டும், சாதிக்க வேண்டும் என்ற அந்த வெறி, அந்த வேணவா, இவை எல்லாவற்றுக்கும் என்ன நடந்தது? உண்மைதான். நீங்கள் இப்போது நாங்கள் இருவரும் கதைக்கும் போது நீங்கள் கூறியதான், பேராசிரியர் மணிவண்ணன் கூறியது போல, எங்கள் இனம் ஒரு தாழ்வு மனப்பான்மைக்கு சிக்கி இருக்கின்றது. தன்னையும் ஏனைய உலகில் உள்ள ஏனைய இனங்கள், சரி உலக இனங்களை விடுங்கள், இலங்கையில் உள்ள இனங்களுடன் சமனாக வைத்து பார்ப்பதற்கு அந்த மனநிலைக்கு வரவில்லை. அந்த மனநிலையை வரவிடாது செய்ததில் உண்மையில் அவ்வாறு ஒரு மக்களுக்கு அவ்வாறான மனநிலையை எழுச்சியை கொண்டு வருவதற்கான உந்து சக்திகளாக இருப்பது அமைப்புகள், அரசியல் கட்சிகள், பொது அமைப்புகளாகத்தான் இருக்கலாம். அவர்கள்தான் அந்த உந்து சக்தியை கொண்டு வர வேண்டும். இப்ப தென்னிலங்கையை பொறுத்தவரையில் அங்கு ஒரு சாதாரண பௌத்த துறவியில் இருந்து ஒரு சாதாரண ஒரு அரசியல்வாதி வரையிலும் அல்லது ஒரு பல்கலைக்கழகத்தில் இருக்கிற விரிவுரையாளர் வரையிலும் சரியான அரசியலை பேசுவார்கள். உதாரணமா பார்த்தீங்கன்னு சொன்னால், இந்தியாவின் பாலம் கட்டு போகிறது என்று சொன்னால் அந்த தனது நாட்டுக்குரிய நன்மை தீமைகளை பௌத்த துறவியில் இருந்து பேராசிரியர் வரையிலும் அல்லது ஒரு சாதாரண மக்களில் இருந்து அரசியல்வாதி வரையிலும் தெளிவாக கதைப்பார்கள். ஆனால் எங்களிடம் அவ்வாறு இல்லை. அதை இப்ப நாங்கள் அவர்களுக்கு நாங்கள் இந்த நாட்டையும் எதிர்க்க சொல்லவில்லை. உங்கள் அதிகாரத்தை, உங்களுக்குரிய அதிகாரத்தை கேளுங்கள் என்று உலகத்தில் நீங்கள் பார்த்தீர்கள் என்று சொன்னால் பல சட்டங்கள் இருக்கின்றது. இப்ப தமிழ் அரசியல்வாதிகள்ல பெருமளவானவர்கள் சட்டவாளர்கள். அப்ப உங்களுக்கு ஊர் சட்டமும் தெரியணும், உலக சட்டமும் தெரியும். எனவேதான் அரசியல்வாதிகள்ல பெருமளவான சட்டவாதிகள். இப்ப உங்களுக்கே சட்டத்தை தெரியவில்லை என்று சொன்னால் அந்த மக்கள், ஆனால் நீங்கள் ஒன்று பார்க்கலாம், மாற்றத்துக்கு முதல், அதாவது மாற்றத்தில் இரண்டு வகை. ஒன்று அரசியல் மாற்றம் என்றது தேசியம். அது தேசியம் நீங்கள் இப்ப இந்த முடிவுக்கு பின்னர் உங்களுக்கு தெரியும், தேசியம் இறந்து விட்டது அல்லது தேசியம் மக்கள் வாக்களிக்கவில்லை என்றெல்லாம் கதைகள் புனையப்படுகின்றன. தேசியம் ஒருபோதும், அது அணையாத தீபம், அது ஒருபோதும் அணையாது. நீங்கள் அதில் மாற்றமில்லை. நீங்கள் வாக்குகளை வடிவாக கணக்கு பார்த்தீர்கள் என்று சொன்னால் ஒட்டுக்குழுக்களும் தென்னிலங்கை கட்சிகளும் எப்போதும் அங்கு வருவதுண்டு. இப்ப விஜயகலா மகேஸ்வரன் இருந்தார். இப்ப டக்ளஸை பொறுத்தவரையில் நீங்கள் தமிழராக பார்க்கிறீர்களா, சிங்களவராக பார்க்கிறீர்களா? மோசமான சிங்களவர், சிங்கள கட்சியை விட மோசமான ஒரு. அப்ப அவர்களின் வாக்கு மாறி இருக்கிறது, அங்கஜனின் வாக்கு மாறி இருக்கிறது. இப்ப நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் என்பிபியில 3 பேர் வந்திருக்கிறார்கள். அந்த 3 பேர்ல இப்ப ஐக்கிய தேசிய கட்சியில ஒரு ஆள் வருவதுண்டு. சரி, அங்க என்ற கட்சி சுதந்திர கட்சியில ஒரு ஆள் வருவதுண்டு, ஒட்டுக்குழுவில் ஒரு ஆள் வருவதுண்டு. ஒட்டுக்குழுக்களும் சுதந்திர தென்னிலங்கை கட்சிகளுக்கும் பலமையாக விழுகின்ற வாக்குகள் தான். மிகுதியை பிரித்தது தமிழ் கட்சிகளிடம் இருக்கின்ற ஒரு போட்டி மனப்பான்மை, பொறாமை மனப்பான்மை தான். ஒன்றாக பயணிக்க கூடாது. இப்ப நீங்க பாருங்கள், மக்கள் எவ்வளவு தெளிவா இருக்கிறார்கள் என்று சொன்னால், ஒரு நல்லவர்களை போடும் போது கட்சி பேதம் இன்றி அவர்கள் வாக்களிக்கிறார்கள். பாருங்கள், முல்லைத்தீவில் துரைராஜா ரவிகரன் அவருடைய வெற்றியை நீங்கள் பார்க்கலாம். தமிழரசு கட்சி போட்டிருந்தாலும் சுமந்திரனை தோற்கடித்தவர்கள் துரைராஜா ரவிகரனை வெற்றி பெற செய்திருக்கிறார். இதைத்தான் நாங்கள் முதலில் கூறினோம், மாற்றுங்கள், எல்லாத்தையும் மாற்றுங்கள், நீங்கள் வினைத்திறன் உள்ளவர்களே. துரைராஜா ரவிகரனை நீங்கள் பாருங்கள், நாங்கள் எங்களுடைய ஊடகத்தில் கூட பல தடவைகள் பேட்டி எடுத்திருந்தோம். அவர் எல்லா பிரச்சனைகளும் மக்களுடன் நிற்கிறார், எல்லா பிரச்சனையும் மக்களுடன் நிற்கிறார். இப்ப சாவச்சேரியில் நடந்ததை நீங்க பாருங்கள், அர்ஜுனா வெற்றியை பாருங்கள். எத்தனை 4 மாதம் அந்த அரசியல் கட்சி தொடங்கி, ஏனென்றால் மக்களுக்கு நின்றார்கள். அதன் மீது தனிப்பட்ட விமர்சனங்கள் ஊறிப்பட்டது இருக்கின்றது, தனிப்பட்ட விமர்சனம். ஆனா மக்கள் எதை பார்க்கிறார்கள் என்று சொன்னால், தனது அன்றாட பிரச்சனைக்கு நீங்க நிற்கிறீர்களான்றதான் பார்க்கிறார் மக்களுக்கு. துரைராஜா ரவிகரன் தொடர்பாக கூறும்பொழுது நாங்கள் இந்த வானொலியில் அடிக்கடி கூறிக்கொண்டு வந்திருக்கிறோம். நீங்கள் கூறியது போல் நிறைய தடவைகள் பேட்டி என்றோம். அவருடைய தனித்துவம் என்னவென்றால், தனி மனிதனாக அங்கே இராணுவத்தினுடைய கடுபிடிகள் நடக்கும் பொழுது, காணிகளை அபகரிக்கும் பொழுது 2-3 பேரை அவரே கூட்டிக் கொண்டு செல்வார். பாருங்கள், மக்கள் அதற்கான நன்றி கடனை செலுத்தி இருக்கிறார். உண்மையிலே தெரிவு செய்யப்பட்ட தமிழ் நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு துரைராஜா ரவிகரன் தெரிவு செய்யப்பட்டது வரவேற்கிறேன். நாங்களும் இங்கே தொடர்ச்சியாக பேசிக்கொண்டு வந்திருந்தோம். முழு
நாடாளுமன்ற உறுப்பினர்களும் இப்பொழுது இருப்பவர்கள் எல்லோரையும் அகற்ற வேண்டும், புதிய ஒரு தெரிவை கொண்டு வரலாம். அது சரியாக நடத்தும் என்று நாங்கள் உடனடியாக சொல்ல முடியாது. இருந்தாலும் அந்த மாற்றத்தின் ஊடாகத்தான் வேறு வேறு வழிகளில் சிந்திக்கக்கூடியதாக. இப்ப துரைராஜா ரவிகரன் போன்றவர்கள் தொடர்ச்சியாக மக்களோடு நிற்பாராக இருந்தால் நல்ல ஒரு வழியை அவர் எடுத்து காட்டுவார்கள். இப்ப போனவர்களில் நீங்க பார்த்தீர்கள் நினைக்கிறேன் ஒரு 5-6 பேர் தொடர்ச்சியாக அவர்கள் இருப்பது ஆரோக்கியமாக நீங்க பார்க்கிறீர்களா? அவர்கள் பாடம் கற்றிருப்பார்கள் என்று நீங்கள் நம்புகிறீர்களா, அல்லது தொடர்ச்சியாக அதே பாணியில் தான் பயணிப்பார்கள்? உண்மைதான். இப்ப நான் கூறிக்கொண்டு வந்ததில் அதாவது தமிழ் மக்கள் மாற்றத்தை நான் கூறிவிட்டு இடையில் வேறு ஏதோ கதைக்க சென்று விட்டேன். மாற்றம் என்றது 2 வகை. ஒன்று தமிழ் தேசியத்துக்கான மாற்றம், அதில் மாற்றம் இல்லை, அது தமிழ் தேசியத்தை எழுச்சி பறச்சது, அது எப்போதும் இருக்கின்றது. 2வது தடை கல் அகற்றி, அதுவும் ஒரு மாற்றம் தான். தடை அகற்றுவதும் ஒரு மாற்றம் தான். விடுதலை போரை பொறுத்தவரையில் விடுதலை போரை பார்த்தீங்கன்னா முதலில் அவர்கள் குறிவைத்தது தடை அகற்றிகளை தான். அதன் பிற்பாடுதான் இலங்கையுடன் நேரடியாக மோத ஆரம்பித்தார்கள். துரையப்பாவில் இருந்து அவர்கள் முதலில் தடையை அகற்றினார்கள். அதே போலதான் இதில் ஒரு தடை அகற்றும் மாற்றத்தை தமிழ் மக்கள் தெளிவாக செய்திருக்கிறார்கள். பலர் உங்களுக்கு தெரியும், பல ஒட்டுக்குழுக்கள் துரத்தி அடிக்கப்பட்டிருக்கின்றன. பலர் தேசத்துக்கு அதாவது மக்களுக்கு ஏமாற்றியவர்கள் பலர் இல்லாது செய்யப்பட்டிருக்கிறார்கள். இனிமேல் பலர் அரசியலை இணைத்து பார்க்க முடியாத அளவுக்கு கூட கொண்டு வந்து நிறுத்தி இருக்கிறார்கள். அது சிறப்பானது ஒரு மாற்றம். என்றாலும் மாறும் போது 100% மாறாது. எதிலும் எஃபிஷியன்சி 100% இருக்காது. இன்னும் ஒரு எனது கணிப்பின்படி இன்னும் ஒரு 4 பேர் அல்லது 3 பேரை அகற்றி இருக்கலாமோ என்று எண்ணுகிறேன். அதில் அவர்களை நீங்கள் பார்த்தீர்கள் என்று சொல்ல மிகவும் சொற்ப வாக்குகளில் தான் வந்திருக்கிறார்கள். என்று சொன்னால் இந்த கட்சிகளுக்குள் குளறுபடி செய்தது, ஒருவரை ஒருவர் ஏமாற்றியது, இணைந்து பயணிக்க தடையாக நின்றது, ஒற்றுமையை குழப்புவது, மக்களை ஏமாற்றுவது, இவைதான் இந்த நீங்கள் பார்க்கலாம் இந்த தண்டனையை பெற்ற கட்சிகளும் அல்லது துரத்தி அடிக்கப்பட்டவர்களும் செய்தது இதுதான். மக்களை ஏமாற்றுவது, ஒற்றுமையை குலைத்தது, தேசியம் என்ற பெயரில் தாங்களே முதன்மைப்படுத்துவதற்கு முன்னின்றது, ஏனைய கட்சிகள் மீது சேரடிப்பது, இதுதான் நடந்தது. இப்போ உதாரணமா நீங்க பாருங்கள், 2 இப்ப அமெரிக்காவில் இடம்பெற்ற தேர்தலை கூட நாங்கள் இதில் கதைத்து ஒரு முன்னுதாரணமாக காட்டியிருந்தோம். என்னென்றால் ட்ரம்ப் தோல்வி அடைந்ததிலிருந்து மக்களுடன் இணைந்து மக்களுக்கான அந்த நாட்டை எவ்வாறு பொருளாதார ரீதியில் கட்டியமைக்க வேண்டும், அடுத்தது என்ன செய்ய வேண்டும், அமெரிக்காவை எப்படி முன்னுக்கு கொண்டு வர வேண்டும் என்று செயற்பட்டார். கமலா ஹாரிஸும் ட்ரம்ப் பைடனும் என்ன செய்தார்கள்? ட்ரம்ப் மீது எவ்வளவு வழக்கை போடலாம், அவரை எவ்வாறு தூற்றலாம், அவர் மீது பாலியல் குற்றச்சாட்டு, அவர் மீது நிதி மோசடி, அவர் மீது டாக்குமெண்டை வச்சிருப்பார், அவ்வாறு அதாவது ஒன்றை செய்தார். அவர்கள் சேரடிப்பதை ஒரு ஆயுதமாக பயன்படுத்தினார்கள், மற்றவர் மக்களுடன் இணைந்து பயணிப்பதை பயன்படுத்தினார். ஆனால் மக்கள் தெளிவாக கொடுத்து விட்டார்கள். எல்லாவற்றையும் தூக்கி ட்ரம்பிடம் கொடுத்து, இது கிட்டத்தட்ட இந்த தேர்தல் இடம்பெறுவதற்கு 2 வாரங்களுக்கு முன்னர் இடம்பெற்றது. சரி, அதில் கூட இந்த தமிழ் கட்சிகள் ஒரு பாடத்தை கற்கவில்லை. பாடம் என்பது எல்லாம் புத்தகத்தில் இருக்காது. நீங்கள் அன்றாட சூழலில் தான் அந்த பாடங்கள் தங்கி இருக்கின்றது. நீங்கள் சூழ்நிலையை அறிய வேண்டும், உலக மாற்றங்களை அறிய வேண்டும், என்ன இடம்பெறுகிறது என்பதை அறிய வேண்டும். இப்ப நீங்கள் பார்த்தீங்கன்னா தமிழ் தேசிய மக்கள் முன்னணி முதல் தரம் 54,000 வாக்குகளில் இருந்தவர்கள் இப்ப 27,000க்கு இறங்கி, 57,000 நீங்கள் பெற்று 2 பேர் வந்த போது என்ன யோசிச்சிருக்க வேண்டும்? மக்களுடன் பயணித்து இதனை எவ்வாறு 1,00,000 மாற்ற வேண்டும், அதுதான் உங்கள் குறிக்கோளாக இருக்க வேண்டும். ஏனென்றால் நீங்கள் தேசியத்துக்காக உழைப்பவர்கள், தேசியத்திலிருந்து விலகவில்லை என்று சொன்னால், நீங்கள் தேசியத்திலிருந்து விலகவில்லை என்று சொல்லி ஒரே பிடியில் நிற்க முடியாது. என்றால் 4 வருடத்துக்கு முதல் இருந்த உலகம் இப்போது இல்லை. அதுதான் நான் ட்ரம்பின் வெற்றியும் அதைத்தான் நான் கூறுகிறேன். 2017ஆம் ஆண்டு ட்ரம்ப் வந்ததுக்கு இப்ப இருக்கிற உலகத்துக்கும் டிஃபரெண்ட், டோட்டல் டிஃபரெண்ட். அவர் அதை முதல் ஆட்சி காலத்தில் செய்ததைத்தான் இப்ப செய்வார் என்று இல்லை. அவரால் செய்ய முடியாது என்ற உலகம் மாறிவிட்டது. ஆனால் நீங்கள் மாறவில்லை, அதான் அந்த பிரச்சனை. ஒற்றுமைப்படுங்கள், ஒன்றாக இயங்குங்கள். எத்தனை தடவை நாங்கள் கூட பல சந்தர்ப்பங்களில் ஒரு சின்ன சின்ன ப்ரொஜெக்டை கொண்டு சென்றது என்னென்றால், ஒரு ப்ரொஜெக்டில் தான் எல்லாரும் ஒருங்கிணைந்து வேலை செய்யலாம். அப்ப அதில் கூட அவர்கள் இணையவில்லை, யாருடனும் இணைய மாட்டார்கள். அது ஒன்று. அடுத்தது தமிழரசு கட்சி செய்த வேலைகள் எல்லாம் தெரியும். அதில் கூட தமிழரசு கட்சியை மக்கள் இன்னும் ஆதரிக்கிறார்கள், நல்லவர்கள் வரும்போது என்பதை ரவிகரன் உணர்த்தி இருக்கிறார். உண்மையில் ரவிகரனை போல பலரை இவர்கள் இறக்கி இருப்பார்களாக இருந்தால்
தமிழ் தேசியம் இறந்து விட்டது, இல்லாது போய்விட்டது என்று இப்போது கதைப்பவர்கள் போல் கதைக்க தேவையில்லை. அது கதைப்பதில் உண்மை இல்லை. தமிழ் இப்ப நாளைக்கு நீங்கள் ஒரு மாவீர தினம் மாவீரர் நிகழ்வு இடம்பெறும் போது அவ்வளவு மக்களும் ஒருங்கிணைவார்கள். ஒரு தேசமாக நாங்கள் ஒரு ஒரு கட்டுமானத்தை செய்யும் போது நிச்சயம் மக்கள் ஒருங்கிணைவார்கள். மக்களிடம் இருக்கின்றது. ஆனால் அவர்கள் இப்போது ஒரு தடையை அகற்றி இருக்கிறாங்க, அவ்வளவுதான். தடையை அகற்றும் போது சில சாதக பாதகங்கள் வரும், அவ்வளவுதான். உண்மைதான் நீங்கள் கூறுவதை நானும் உங்களோடு ஒத்து போகிறேன். அரசர்களே, மீண்டும் ஒரு தடவை, அதாவது இனி 5 ஆண்டுகள் இருக்கின்றது அடுத்த தேர்தலுக்கு. தயவு செய்து மற்றவன் மீது சேறு பூசுவதை நிறுத்திவிட்டு இலக்கை அடைவதற்கான ஒரு திட்டத்தை உருவாக்கி, திருப்பி திருப்பி கூற தேவையில்லை, இவ்வளவு தடவைகள் கூறிவிட்டோம், சேர்ந்து செயல்படாவிட்டால் தொடர்ந்து பின்னடைவுதான் வந்து கொண்டே இருக்கும். இது கட்சிகளுக்காக நான் சொல்லுகிறேன், அமைப்புகளுக்கும் இதே நிலைப்பாடுதான். இதை புரிந்து கொள்ளவில்லை என்றால் நீங்கள் ஒரு காலமும் புரிந்து கொள்ள மாட்டீர்கள். இது நல்ல ஒரு பாடமாக நாங்கள் இது ஒரு பாசிட்டிவாக, அதான் ஒரு விளையாட்டு போட்டி, நான் விளையாட்டுத் துறையில் இருப்பவர் என்றபடியால் கூறுகிறேன், தோற்ற விளையாட்டு போட்டியிலும் கூட நாங்கள் ஒரு நிறைய பாசிட்டிவான விடயங்களை எடுத்து என்ன காரணத்துக்காக தோத்தோம் என்று அதிலிருந்து நாங்கள் நிறைய விடயங்களை கற்றுக்கொள்ளலாம். நாங்கள் போட்டிகளில் தோற்ற பொழுதும் கூட அதிலிருந்து மீண்டு வந்து வென்ற எங்களுடைய தமிழ் தரப்பில் இருக்கிறார்கள். அது பெரிய அளவில் பார்க்காவிட்டாலும் கூட 90களில் நடந்த போட்டியில், நிச்சயமாக இங்கே பிரித்தானியாவில் நடந்த போட்டியில் பலர் பார்த்திருப்பார்கள். என்ன சொல்லுகிறேன் என்றால், நாங்கள் எங்களுடைய அபிலாஷையை அடைய வேண்டுமாக இருந்தால் பலமாக இருக்க வேண்டும். பலமாக இருக்க வேண்டுமாக இருந்தால் ஒரு திட்டம் இருக்க வேண்டும். திட்டத்தினூடாக எதிர்கருத்துக்கள், மாற்று கருத்துக்கள் இருக்கலாம். வளர்ந்தவர்கள் போல் அடல்ட்ஸாக இருந்து ஆராய்ந்து அதை நாங்கள் சரியாக எக்ஸிக்யூட் பண்ணுவோமாக இருந்தால் நிச்சயமாக நீங்கள் கூறுவது போல் எங்களுக்கும் இதிலிருந்து ஏற்றம் இறக்கம் வாழ்க்கை இயல்பு இல்லையா? எங்க பார்த்தீர்கள், எந்த நிறுவனங்களை எடுத்து பார்த்தீர்களாலும் அவ்வாறான ஒரு நிலைமை தான். எனவே இதிலிருந்து நல்ல ஒரு பாடத்தை கற்றுக்கொள்ள வேண்டும். நீங்கள் கூறியது போல் புத்தகத்தில் படிப்பது மட்டுமில்லை பாடம், கற்றுக்கொண்ட பாடம், அதாவது நடந்துக்கிற சம்பவங்களை நேரடியாக நாங்கள் பார்த்து அதை நாங்களாகவே ஒவ்வொருத்தரும் அதை அனலைஸ் பண்ணக்கூடிய தன்மை ஒவ்வொரு இடமும் இருக்கின்றது. ஊடகத்தை கட்டி எழுப்புங்கள். மீண்டும் மீண்டும் சொல்கிறேன், 97ஆம் ஆண்டு அந்த வானொலியை தொடக்கிய பொழுது வானொலி பறிக்கப்பட்டது. அந்த வானொலியை தக்க வைக்க முடியவில்லை என்பதுதான் வேதனை. பறிக்கப்பட்டது வேதனை இல்லை, தேவை கருதி பறிக்கப்பட்டது, சரி பரவாயில்லை. ஆனால் அதை தக்க வைக்க முடியாமல் இப்பொழுது வானொலியும் இல்லை, வானொலியை கொடுத்து விட்டு யாரை குற்றம் சாட்டலாம் என்று பார்ப்பதை தயவு செய்து நிறுத்திவிட்டு இப்பொழுது இருக்கின்ற வானொலி இதை நீங்களே எடுத்து பொதுவாக வானொலி எடுங்கள். இது நாங்கள் தொண்டர்களாகிய பணிபுரிந்தாலும் பொதுவாக நல்ல ஒரு திட்டத்தை உருவாக்கி இளையவர்களை உள்ளே கொண்டு வந்து நீங்கள் இந்த வானொலியை எடுத்து நடத்துங்கள். சரியான ஒரு திட்டத்தோடு வாருங்கள். முதல் விட்ட புலியை திருப்ப விடாதீர்கள். இதைத்தான் என்னால் கூற முடியும் அரசவர்களே. இதை விட எங்களுடைய இனத்தில் நிறைய ஆளுமை, அவர்களிடம் இனப்பற்று, இவை எல்லாமே நிறைய இருக்கிறது. இவற்றை ஒன்று சேர்ப்பதுதான் இந்த ஊடகத்தினூடாக பயணிக்கலாம். அதற்கு சரியான சிந்தனை, இந்த காழ்ப்புணர்வுகளை உடனடியாக நிறுத்த வேண்டும். நாங்கள் காழ்ப்புணர்வு வெளிப்படுத்தவில்லை என்பதை நான் மீண்டும் மீண்டும் சொல்லுகிறேன். அணுகுமுறையில் பிழை கேவலமாக நாங்கள் பேசுகிறோம் என்றெல்லாம் நீங்கள் கூறுகிறீர்கள். அதனுடைய விளைவை பாருங்கள். இப்பொழுது மீண்டும் சொல்லுகிறேன், வானொலியை நீங்கள் ஒரு சரியான திட்டத்தோடு எடுத்து நடத்துவதற்கு நாங்கள் இங்கே தருவதற்கு தயாராக இருக்கிறோம். அதை புரிந்து கொள்ளும். யார் மீதும் எங்களுக்கு கோபம் இல்லை. மாற்றங்களை, அடிப்படை மாற்றங்களை நாங்கள் கொண்டு வராவிட்டால் அரசவர்களே, தொடர்ந்து நாங்கள் இன்னொரு 5 ஆண்டுகளில், இந்த விடயம் 4 ஆண்டுகளுக்கு முன்னதாக கூறினேன், மீண்டும் வந்திருக்கின்றோம். அதே விடயத்தை நாங்கள் இப்பொழுது பேசுகின்றோம். அப்படி என்றால் அதை நாங்கள் அளந்து பார்க்கலாம் எவ்வளவு தூரம் நாங்கள் நகர்ந்திருக்கிறோம் என்பதை. சரி, இப்ப நீங்கள் தமிழ் தரப்பில் உள்ள நிலைமைகளை நாங்கள் மீண்டும் மீண்டும் வலியுறுத்த வேண்டும். ஒன்று சேர்ந்து பயணிப்பதுதான் ஒரே ஒரு வழி என்று நீங்கள் நம்புகிறீர்களா அரசவர்களே? உண்மைதான். இப்போ நீங்கள் கூறியதான் நான் கூறுகிறேன், ஏற்ற இறக்கம் நிரந்தரமானது அல்ல. வேறென்றால் நான் கூறினேன், 2020ஆம் ஆண்டு இலங்கையில் அதிகப்படியான வாக்குகளை பெற்றவர், விருப்பு வாக்கை பெற்றவர் மஹிந்த ராஜபக்ச 5,27,000. ஆனால் இப்போது காணாமல் போய்விட்டார். இப்போது அதிகப்படியான விருப்பு வாக்களை பெற்றவர் ஹர்னி, அவர் முறியடித்திருக்கிறார் 6,50,000. நாளைக்கு அவரும் காணாமல் போகலாம். இதுதான் அந்த மாற்றம், சிங்கள மக்கள் மாற்றம். என்றால் நீங்கள் சொன்னதை செய்யாது விட்டால் அதுதான் நடக்கும். இப்ப நீங்கள் கூறியது போலதான் இந்த எங்கள் மீது கூட இவ்வளவோ நாங்கள் உங்களுக்கு புத்தியை சொல்லும், புத்தி சொல்வதை விட எங்கள் ஆலோசனைகளை சொல்லும். புத்தி சொல்றதென்றாலும் பிடிக்காது இல்லை, நாங்கள் புத்தி சொல்ல வரவில்லை. நாங்கள் கற்றுக்கொண்டதையும் தேடி அறிந்து படித்துக் கொண்டதையும் அனுபவத்தில் பெற்றுக் கொண்டதையும் தான் இங்கு கூறுகின்றோம். நீங்கள் கூறியது போல இப்ப ஊடகம் எவ்வளவு முக்கியமானது என்பது, இப்ப ஊடகத்தை நீங்கள் கூறியது போல 97ஆம் ஆண்டு இழந்தாலும் இன்னொரு ஊடகம் உருவாகிற போது அதை பலப்படுத்தி தேசிய ஊடகமாக மாற்றுவதை விட்டுவிட்டு அதை தடை செய்ய வேண்டும், அதை அகற்ற வேண்டும் என்று உங்களுக்கு ஒரு சிறிய கதை சொல்கிறேன். ஒரு மழை பெய்ந்த போது குரங்கொண்டு மழையில் நனைந்தபடி இருந்தது. அப்போ தூக்கணாங்குருவி நல்ல அழகான கூட்டை கட்டி அதற்குள் இருந்தது. தூக்கணாங்குருவி கூறியது குரங்குக்கு, நீ சும்மா திடீர நேரம் நீயும் ஒரு கூட்டை கட்டினால் நனையாமல் இருக்கலாம் தானே என்று. குரங்குக்கு கோபம் வந்தது. தூக்கணாங்குருவி சொன்னது, நீ வேணுமென்றால் நான் உனக்கு
கற்றுத்தருகிறேன் எவ்வாறு கூடு கட்டுவதன். குரங்கு பார்த்தது மேல ஏறி போய் தூக்கணாங்குருவின் கூட்டை பிச்சறிந்து விட்டு சரி நீ நினை நானும் நினையும் என்று குரங்கு போய்விட்டது. அதான் என்னென்றால் ஒருவருக்கு நீங்கள் உங்களுக்குரிய ஒரு நல்லதை சொல்ல போகும்போது அதை ஏற்றுக்கொள்ளாத மனப்பக்குவம் மட்டுமில்ல மற்றவனை அழித்து விடுவது. இப்ப குரங்கு தூக்கணாங்குருவின் கூட்ட பிச்சறிந்தது போலதான் இந்த வானொலியையும் பித்தறிவதற்கு யோசிக்கிறீர்களே தவிர இப்ப யாழ்ப்பாணத்தில் நடந்த தேர்தலில் வெற்றி பெற்ற ஒருவர் கூறிய கருத்து என்னென்றால் தேசிய அதாவது தனது அவரும் ஒரு தமிழ் கட்சி தான், தமிழ் சுயேட்சை. அவர் கூறினார் என்னென்றால் எங்கள் கட்சியை அழிப்பதற்கு தமிழ் தரப்புகள் காட்டிய அக்கறையை ஜேவிபி தொடர்பில் காட்டவில்லை. அதில் தாங்களும் அழிந்து எங்களையும் அழித்தார்களே தவிர ஜேவிபி 3 ஆசனங்களை பெறுவதற்கான வழியை ஏற்படுத்தி கொடுத்து விட்டார். அதே ஒரு நிலைமையாகத்தான் இதனை நாங்கள் பார்க்கிறோம். ஒற்றுமையாக பயணிப்பது எவ்வளவு முக்கியத்துவம் என்பது தெரியும். ஒரு சிறிய ஒரு ஒற்றுமையே எங்களுக்கு எவ்வளவு ஒரு பலத்தை தந்திருந்தது என்று நீங்கள் பார்க்கலாம். அந்த பொது வேட்பாளர் விடயத்தில் அது ஒரு சிறிய ஒற்றுமை, ஒரு 20 நாள் பயணம். இப்ப பாருங்க, சில சுயேட்சை கட்சிகள் 4 மாதத்தில் எத்தனை ஆயிரம் வாக்குகளை பெற்றிருக்கின்றன. ஆனா நீங்கள் எத்தனை 15-50 வருடமாக இருந்த கட்சிகள் கூட இன்றைக்கு தேய்மான நிலையில் போயிருக்கிறீர்கள் என்று சொன்னார். நீங்கள் அந்த சூழ்நிலைக்கு ஏற்று மாறவில்லை. இப்ப உதாரணமா பாத்தீங்கன்னா ட்ரம்ப் கூட மாறிவிட்டார். அப்ப அதுதான். ஆனா நீங்கள் மாறவில்லை என்று சொன்னால் இதுதான். ஆனால் நீங்கள் கூறியது போலதான் ஒற்றுமை உண்மை. இது ஒரு வீழ்ச்சி என்று சொல்ல முடியாது. என்னை பொறுத்தவரையில் இதில் தோல்வி என்று சொல்ல முடியாது. உண்மையில் நீங்கள் சந்தோஷப்பட வேண்டிய நிறைய விடயங்கள் இருக்கின்றன. அதான் மற்றவரோடு பேசும் பொழுது அவர்களிடம் கருத்து வேறுபாடு இருந்தாலும் அவர்களோடு பேசுவது அது தோல்வியாக பார்க்க கூடாது. அது ஒரு ஆரோக்கியமான விடயமாக பார்க்க வேண்டும். நாங்கள் வளர்ந்தவர்கள் சமமாக இருந்து பேசக்கூடிய மனப்பான்மையை நாங்கள் உருவாக்க வேண்டும். இல்லை என்றால் நாங்கள் தொடர்ந்து இப்படியே அவர் இப்படி சொல்லிவிட்டார், ஒரு கீழ்த்தரமான இது செயல்பாடுகள் இவற்றை சொல்லுவதால் ஒன்றையும் சாதிக்க போவதில்லை. இருந்து நீங்கள் பேசும் பொழுது ஒரு தெளிவு வரும். ஏன் அப்படி பேசினேன், ஏன் அப்படி சொன்னேன், முடியும் பொழுது 2 பேரும் கையை குலுக்கி கொண்டு இது எனக்கா தனிப்பட்ட ஒரு விடயம் இல்லை, இது ஒரு இனத்துக்காக தேசியத்துக்கான என்று நீங்கள் செயல்பட்டு செல்லலாம் என்பதைத்தான் நாங்கள் இங்கே கூறலாம். சரி, இனி இன்னும் 1-2 விடயங்கள் நாங்கள் சுருக்கமாக பார்க்க இருக்கிறோம். அனுரகுமார் திசாநாயக்கா பொறுத்த மட்டும் அரசோர்களே நிறைய வாக்குறுதிகளை வழங்கி இருக்கின்றார். அந்த வாக்குறுதிகள் 5 ஆண்டுகளில் அவரால் நிறைவேற்ற முடியுமோ இல்லையோ என்று எனக்கு தெரியவில்லை. ஆனால் ஒன்று கடும் சவாலாக இருக்க போகிறது என்னவென்று சொன்னால், வலிமையாக 3-2 பெரும்பான்மை இல்லை என்று சொன்னால் நிறைய விடயங்களை நகர்த்த முடியாது. இனி அவரை பொறுத்த மட்டும் நிறைவேற்று அதிகாரம் கொண்ட ஜனாதிபதி முறைமையை அகற்றுவேன் என்று சொன்னால், ஆனால் நான் நினைக்கவில்லை அதை நிறைவேற்றுவார். அவருடைய செயல்பாடுகள் யாவுமே அவரிடம் விருப்பங்கள் இருக்கலாம், ஆனால் அந்த நாட்டில் நிறைய சவால் இருக்கின்றதை புரிந்து கொள்ள வேண்டும். அதில் ஒன்று தமிழ் இனத்தினுடைய அரசியல் தீர்வு தொடர்பாக. இப்ப நாங்கள் எத்தனை தடவைகள் பேசியிருக்கிறோம். சுவிட்சர்லாந்தில் இருக்கின்ற தீர்வு போல எவ்வாறு அதிகாரங்கள் கொடுக்கப்பட்டிருக்கின்ற விடயங்கள், சுவிட்சர்லாந்து போன்ற தீர்வு தான் தமிழ் மக்களுக்கு ஒரு சாதகமான தீர்வாக நாங்கள் பார்க்கலாம் என்று கூறலாம். அனுரகுமார் திசாநாயக்கா பொறுத்த மட்டில் எவ்வளவு தூரம் இந்த தமிழ் அரசியல் தீர்வு தொடர்பாக எவ்வளவு கரிசனை இருக்கிறது, இதை மெதுமெதுவாக தட்டி கழிக்க பார்ப்பார் என்று நீங்கள் நம்புகிறீர்களா? உண்மைதான். பேரினவாத சிங்கள கட்சிகளில் அவரும் ஒருவர் தான். நாங்கள் மீண்டும் மீண்டும் கூறியிருக்கிறோம். அனுரகுமார் திசாநாயக்கா அவர் நேற்று பிறந்த குழந்தை அல்ல. அவர் இந்த அரசியலுக்கு தான் இருந்தார். இந்த போர் நடந்த போதும் இருந்தார். போருக்கு ஆதரவையும் கொடுத்தார். சரி, இந்த போரிலால் போர்க்குற்றத்தை இலங்கை அரசு மேற்கொண்டது என்பதை ஏற்றுக்கொண்டாரா என்றால் அதுவும் இல்லை. சரி, இந்த இத்தனை ஆயிரம் மக்கள் இறந்ததற்கு அவர் ஒரு வருத்தம் தெரிவித்தாரா அல்லது மன்னிப்பு கேட்டாரா என்றால் அதுவும் இல்லை. இன்னொருவர் பேசும்போது கூறியிருந்தார், இந்த 2009ஆம் ஆண்டு பெருமளவானவர்கள் காயப்பட்டு தெற்கு பக்கம் வைத்தியசாலைகளுக்கு கொண்டு சென்ற போது கூட இவர்களின் கட்சிகளில் கூட யாரும் வந்து பார்க்கவும் இல்லை. இத்தனைக்கும் கூறுகிறீர்கள் ஒரே இலங்கையர், நாங்கள் எல்லாரும் இலங்கையர்கள். ஆனால் அவர்களே எங்களை பிரித்துத்தான் வைத்திருந்தார்கள். அவர்களுக்கு உள்ளூர மனச்சாட்சி ஒன்று இருக்கிறது. வாய் ஒன்று பேசும், ஆனால் மனச்சாட்சி ஒன்று இருக்கிறது. அந்த மனச்சாட்சி உங்கள் செயலில் தெரியும். இப்ப அவர்களின் செயல்ல தெரிகிறது. அவர்களின் உள்மனது சொல்கிறது இவங்கள் வேறு நாட்டவர்கள், வேறு இனத்தவர்கள் என்பதை அவர் உள்மனசு சொல்கிறது. ஆனால் தங்கள் அரசியல் நலனுக்காக ஒரே இலங்கை ஒன்றாக பயணிப்போம் என்றெல்லாம் பேசுகிறார்கள். அதனை நம்பி ஒரு கூட்டமும் திரிகிறது. பிரச்சனை இல்லை, அது பழமையானது ஒன்றுதான். எல்லா இனத்திலும் அவ்வாறு இருக்கும். ஆனால் அதனை மீறி பயணிப்பவர்களும் இருக்கிறார்கள். நீங்கள் கேட்டது போல அரசியல் தீர்வை கொண்டு வருவாரா என்றால் அவர் 13வது திருத்துவம் அது ஜாப்பில் இருக்கிறதானே என்று கூறிவிட்டார். சரி, முதலில் அதனை முழுமையாக செய்து காட்டட்டும்.
அதனை செய்து காட்ட வேண்டியது அனுரகுமார திசாநாயக்காவின் பொறுப்பென்று மட்டுமில்லை. இப்போது வடபகுதியில் இருந்து கிழக்கில் இருந்து எல்லாம் அனுராவின் கட்சியில் தேர்வு செய்யப்பட்டிருக்கிறவர்கள் அதுக்கான பொறுப்பை கூறுவார்கள் என்று நினைக்கிறேன். அதில் வைத்தியர்களும் இருக்கிறார்கள். ஓகே, பிரச்சனை இல்லை. நீங்கள் கற்றவர்கள், நல்லவர்கள், வல்லவர்கள் அல்லது எஃபிஷியன்சியானவர்கள், ஓகே, நீங்களும் இனித்தான் இருக்கிறது. அதாவது தற்போதைய உலக ஒழுங்குல நீங்கள் பார்த்தீர்கள் சொன்னால் எந்த நாட்டில அரசு தலைவராக இருந்தாலும் பிரதமராக இருந்தாலும் ஒரு இந்த பூகோள அரசியல் நெருக்கடியில் தப்பி பிழைப்பது என்பது மிக மிக கடினமானது. அப்ப இது இனி அதாவது ஒன்று அனுரகுமார திசாநாயக்காவுக்கு முன்னுக்குள்ள சவால் என்னென்று சொன்னால் கொடுத்த வாக்குறுதிகளை நிறைவேற்ற வேண்டும். அதிலும் சிங்கள மக்களுக்கு கொடுத்த வாக்குறுதிகளை நிறைவேற்ற வேண்டும். இல்லை என்று சொன்னால் அடுத்த தடவையும் மாற்றி விடுவார்கள், அரசை மாற்றி விடுவார்கள், அவர்கள் இலகுவாக மாற்றி விடுவார்கள். அதில் எந்தவித சந்தேகமும் இல்லை. அவ்வாறான ஒரு நிலைமையை அவர்கள் கொண்டு வந்து விடுவார்கள். ஆனால் தமிழ் மக்களுக்கான தீர்வை இவர் கொடுப்பாரா என்றால், சரி, முதலில் அவர் கூறுகிறார், அவர் தீர்வை தரப்போறதில்லை, அவர் அவ்வாறு கூறவும் இல்லை. அவ்வாறு அவர் கூறினார் என்று அவருக்கு ஆதரவானவர்கள் கூறினால் அது அவர்களை பொறுத்தது. அவர் அதை கூறவில்லை. ஆனால் 13 அது யாப்பில் இருக்கு என்று கூறுகிறார். சரி, மாகாண சபை தேர்தலை நடத்தட்டும், அதை முற்று முழுதாக நிறைவேற்றி முதலில் காட்டட்டும், அதற்கு பிறகு பேசலாம். ஆனால் அதற்கு முன்னர் அடிப்படை பிரச்சனைகள் பெருமளவானவை இருக்கின்றன. அதாவது அங்குள்ள காணிகள் விடுவிக்கப்பட வேண்டும், சட்டவிரோத விகாரைகள் அகற்றப்பட வேண்டும், மேய்ச்சல் தர பிரச்சனை இருக்கின்றது, மீனவர் பிரச்சனை இருக்கின்றது. இதை அனுரகுமார திசாநாயக்காவும் அவரின் கட்சி சார்பாக யாழ்ப்பாணத்தில் இருந்து தெரிவு செய்யப்பட்டவர்களும் விரைந்து முடிப்பார்கள் என்று நான் நம்புகிறேன். இப்ப ஒரு சுயேட்சை குழுவில் வெற்றி பெற்றவர் கூட தேர்தல் களத்தில் இருந்து வந்து அந்த பட்டியலை எடுத்து வாசிக்கிறார். இவ்வளவு நான் கொடுத்தேன், மக்களுக்கு வாக்குறுதி நிறைவேற்ற வேண்டும், நாளையில் இருந்து ஆரம்பிக்க வேண்டும். அதே போலதான் அனுரகுமார திசாநாயக்காவின் கட்சிக்காரரும் உங்களுக்கு தமிழ் மக்கள் வாக்களித்திருந்தால் நீங்கள் தமிழ் அரசியல்வாதிகளால் பேச முடியாததை நீங்கள் பேசலாம் என்றுதான் கூறினீர்கள். சரி, இப்போ உங்களுக்கு சந்தர்ப்பத்தை கொடுத்திருக்கிறார்கள், பேசுங்கள், செய்யுங்கள், அதை காட்டுங்கள். இல்லை என்று சொன்னால் அதாவது இப்போது ஏனைய கட்சிகளை விட மோசமாக துரத்தப்படுவீர்கள். அது அரசியலில் சகஜம். ஏன்னா பைடன், ட்ரம்பை உங்களுக்கு தெரியும், கோவிட் காலத்தில் ட்ரம்ப் எவ்வளவு மக்கள் எவ்வளவு வெறுத்தார். ஆனால் அதை விட மோசமாகத்தான் பைடனை துரத்தி அடித்தார்கள். இப்போது மாற்றம் உலகில் நிகழ்ந்து கொண்டிருக்கும். மக்களும் ஓரளவு இப்போது முன்னைய போல இல்லை. எல்லோரும் நன்றாக படித்திருக்கிறார்கள், எல்லோரும் தொழில்நுட்பம் அறிந்திருக்கிறார்கள், எல்லோரும் உலக நடப்பையும் அறிகிறார்கள். உலகத்தை அவர்கள் ஒரு தொலைபேசிக்குள் அவர்கள் உலகத்தை கொண்டு வந்து விட்டார்கள். உலகத்தில் எங்கு என்ன நடந்தாலும் அவர்களுக்கு தொலைபேசியிலேயே அவர்கள் எல்லாவற்றையும் அறிந்து கொள்கிறார்கள். என்னும் போது தொடர்ச்சியாக மாற்ற முடியாது. அனுரகுமார திசாநாயக்காவுடைய தெரிவை பிரதமர்கள் அரசர்களே, புலம்பெயர்ந்து வாழுகின்ற நாடுகளிலும் கூட ஒரு சிலர் என்னோடு உரையாடி இருந்தார்கள். நீங்கள் பொறுத்திருந்து பாரு, வானொலியில் கூட வந்து கூறியிருந்தார்கள் ஒரு சிலர், அவருக்கு செய்வார் என்று சொல்லுகிறார்கள். இப்ப செய்வார் என்று எதிர்பார்ப்பை அல்லது செய்ய வேண்டும் என்ற அந்த விருப்பத்தை நான் புரிகிறேன். ஆனால் செய்வது, அதுக்கான சரியான பொறிமுறைகள் இருப்பது, சரியான நேரம், நீங்கள் கூறியது போல் எத்தனையோ சவால்கள் இருக்கும் பொழுது இவை எல்லாவற்றையும் செயல்படுத்த முடியாமல் போகும். இப்ப இப்படி தமிழ் மக்கள் சிந்திப்பதற்கு இந்த அரசியல் தீர்வு, நான் ஏற்கனவே கூறியது போல் சுவிட்சர்லாந்து போன்ற ஒரு தீர்வு தராவிட்டால் படு தோல்வியாக பார்க்கப்படுமா இந்த அரசாங்கம்? அரசியல் தீர்வு ஒன்று இல்லாது விட்டால், அதாவது காணி அதிகாரமோ காவல்துறை அதிகாரமோ நிதி முகாமைத்துவமோ இல்லாது விட்டால், தமிழர்கள் தங்களை சுயமாக ஆட்சி செய்யக்கூடிய ஒரு பொறிமுறை உருவாகாது விட்டால் முற்றுமுழுதான படுதோல்வியாகத்தான் இருக்கும். இப்ப வெளிநாட்டில் இருப்பவர்கள் கூறலாம், ஒரு சந்தர்ப்பத்தை கொடுக்கலாம், நீங்கள் இங்கு சுகமாக இருந்து விட்டு கூறிவிடலாம். அந்த வேதனை அனுபவிப்பது அங்குள்ள மக்கள். காணிகளை கொடுத்து விட்டு இன்றும் காணிகளுக்கு வெளியில் எல்லையிலிருந்து எட்டி பார்த்து கொண்டிருப்பது அந்த மக்கள். அப்ப நீங்கள் சரி ஒன்றைக்கு ஒரு எதன் அடிப்படையில் நீங்கள் கொடுக்குற நம்பிக்கை. அப்ப உங்களோட பேங்க் அக்கௌண்ட்ல இருக்கிற ஒரு 10 லட்சம் ரூபாயை பக்கத்து வீட்டுக்காரனுக்கு ஒரு நம்பிக்கை அடிப்படையில போடுங்கோ. அப்போ ஏனென்றா நம்பிக்கை கொடுங்கோ. அது ஒரு ரூபா கொடுத்தாலும் நீங்கள் அக்ரிமெண்ட் எழுதி கொண்டு தானே கொடுக்குறீங்க, கையெழுத்து வாங்கி கொண்டு தானே கொடுக்குறீங்க. அப்ப இதை மட்டும் என்னென்று நம்பிக்கை அடிப்படையில என்று ஒரு 5 வருஷமா தூக்கி கொடுத்துட்டு இருக்கலாம். பேசலாம் எல்லாவற்றையும். ஒரு 10 ரூபாய் கொடுப்பதற்கே ஒப்பந்தம் எழுதுகிறீர்கள், அல்லது கையெழுத்து வாங்குகிறீர்கள், அல்லது கை நோட்டு வாங்குகிறீர்கள். அப்ப இது ஒரு பிரச்சனை. இப்ப என்னென்னு சொன்னால், உதாரணமா நான் முன்னரும் கதைத்திருந்தேன், வடக்கையும் கிழக்கையும் இந்தியாவுக்கு கடலையும் தரையையும் வாரையும் எழுதி கொடுக்குற கூட்டமும் தெரிஞ்சது. அது அவன் அந்த தேசத்தின் சொத்து.
நீங்கள் வெளிநாட்டுல இருந்து கொண்டு உங்களோட வீட்டாருக்கும் எழுதி கொடுப்பீங்களோ இங்க இருக்கிற? அப்ப இங்கிருந்து எதுவும் கதைக்கலாம். அந்த மக்கள் பிரச்சனை. இப்ப அந்த மக்களும் யாழ்ப்பாணத்துல தெரிவு செய்யப்பட்டது தமிழ் அதாவது தேசிய மக்கள் சக்தி சார்பாக தெரிவு செய்யப்பட்டவர்கள் சிங்களவர்கள் அல்ல, தமிழர்கள். அந்த தமிழர்கள் தாங்கள் சிங்களவர்களுடன் கதைத்து இதனை சேர்ப்போம் என்றுதான் கூறியிருக்கிறார்கள். அப்ப ஒன்றாக பயணிப்போம் என்று. ஆனால் ஒற்றுமை என்பது இப்ப ஒற்றுமையை நாங்கள் எவ்வாறு பார்க்கலாம் என்று சொன்னால், இப்ப நாங்கள் ஒற்றுமையாக இருக்கலாம். உங்களுக்குரிய அதிகாரத்தை நீங்களும் எங்களுக்குரிய அதிகாரத்தை நாங்களும் தக்க வைத்துக் கொண்டு ஒற்றுமையாக இருக்கலாம். அதைத்தான் ஒற்றுமை என்று கூறுமுறையுமே தவிர இலங்கையின் இறமைக்கு நாங்கள் கரைந்து போய் விடுவது ஒரு ஒற்றுமை அல்ல. இல்ல, ஒன்றாக பயணிப்பு என்று சொல்லும் பொழுது இப்ப நீங்கள் தமிழ் மக்களுடைய அரசியல் தீர்வு, அதாவது நாங்கள் ஏற்கனவே கூறியது போல் சுவிட்சர்லாந்து போன்ற ஒரு தீர்வு இருக்குமாக இருந்தால் நிச்சயமாக இலங்கை ஒரு தீவாக அதை கட்டியெழுப்பதற்கு தமிழர் தரப்பும் அதை சரியாக முன்னின்று செயல்படுவார்கள். அதாவது ஒரு தமிழர்களுக்கு ஒரு தீர்வு என்று இருக்கும் பொழுது துணிச்சலோடு தங்களுடைய முதலீடுகளை செய்வார்கள். அந்த நாட்டில் தமிழர்களுடைய அந்த சுவிட்சர்லாந்து போன்ற ஒரு தீர்வோடு இருக்குமாக இருந்தால் தெற்கிலங்கையிலும் கூட அவர்களுடைய பொருளாதாரத்தை கட்டி எழுப்பதற்கு தமிழர் தரப்பு முன்னின்று செயல்படுவதற்கு தயாராக இருக்கு. அவ்வாறு நீங்கள் பார்க்கவில்லையா? செய்வார்கள் என்று சொன்னா, நீங்க பாருங்கள், இந்தியாவை கூட நட்பு நாடாக இந்தியா தமிழர்களின் இறமையை ஏற்றுக்கொண்டு அதிகாரத்தை ஏற்றுக்கொண்டு ஒரு அபிவிருத்தியை செய்யுமாக இருந்தால், முதலீட்டை செய்யுமாக இருந்தால் இணைந்து பயணிக்க தமிழர்கள் தயாராகத்தான் இருக்கிறார். விடுதலை புலிகளும் அவ்வாறுதான் சொன்னார். இந்தியா ஒரு நட்பு நாடு. அதே போலதான் இலங்கையும் எங்களுக்கு ஒரு நட்பு நாடு. அவ்வளவுதான். இலங்கை ஒரு நட்பு நாடு. இலங்கையின் நன்மைக்கும் எங்களுக்கும் அது நன்மை பயக்கும் என்று சொன்னால் இணைந்து பயணிப்பது தவறில்லை. ஆனால் நாங்கள் இலங்கையர்கள் அல்ல என்பதை முதல் புரிந்து கொள்ள வேண்டும். நாங்கள் இந்த தேசத்துக்குள் இருக்கின்ற இன்னொரு இன மக்கள். நாங்கள் பிரித்தானியர்களால் ஒன்றாக அந்த எல்லைகள் இணைக்கப்பட்டதை தவிர தேசத்தலைவர் கூறியது போலதான் தமிழீழம் அமைப்பது சாத்தியமாகும் என்று கேட்ட போது அவருக்கு சொன்னது ஒன்றுதான், நீங்கள் இருக்கிற தமிழீழத்துல தான், அதை இழந்துட்டீர்கள், அதை எடுத்துக்கொள்ளுங்கோ, பாதுகாத்துக் கொள்ளுங்கோ, அவ்வளவுதானே தவிர நீங்கள் இனி போய் தமிழீழம் அமைக்கிறது என்று சொன்னால் நீ காணி வாங்கி அப்படி இல்லை. உங்கள்கிட்ட இருக்குது, ஏற்கனவே இருக்கிற ஒன்றை இழந்து விட்டோம், அதனை மீள பெற்றுக் கொள்ளுங்கள் அல்லது அதை பாதுகாத்துக் கொள்ளுங்கள். இப்ப 2009ஆம் ஆண்டு அதனை பாதுகாக்க தவறியதன் விளைவுதான் இப்போது நாங்கள் அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம். 2009 வரையும் தமிழீழம் ஒன்று இருந்தது, நடைமுறை அரசு இருந்தது. அதனை அனைத்துலக சமூகமும் அங்கீகரித்தபடியால் தான் 2 தேசங்களாக பேச்சுவார்த்தைகளுக்கும் அழைத்திருந்தார்கள். ஆனால் திட்டமிட்ட முறையில் அந்த எல்லையை அழித்து விட்டார்கள். மீண்டும் அந்த எல்லையை பிரித்தானியர்கள் எவ்வாறு எல்லையை அழித்தார்களோ அதே முறையில் எல்லையை அழித்து விட்டார். நிறைவாக புது நாடாளுமன்ற உறுப்பினர்கள் தெரிவு செய்யப்பட்டிருக்கிறார்கள். தமிழ் தரப்பை பொறுத்த மட்டில் ஒரு விடயத்தில் ஈடுபடும் பொழுது, தமிழ் அரசியல் தீர்வு தொடர்பாக அல்லது வேறு நாடுகள் பேசும் பொழுது இவர்கள் ஒன்று சேர்ந்து பேச்சுவார்த்தைகளில் ஒன்று சேர்ந்து அவர்களுடைய அணுகுமுறை இருக்க வேண்டும் என்று நீங்கள் நம்புகிறீர்கள்? உண்மைதான். என்று சொன்னால், அதாவது பல கட்சிகளாக இருந்தாலும் இதுவரையும் அதுதான் இடம்பெற்றது. பிரிந்து நின்று நாடாளுமன்றத்தில் பேசுவது, பிரிந்து ஒவ்வொரு முடிவுகளை எடுப்பது, ஒவ்வொரு செயற்திட்டங்களை கொண்டு வருவது எப்போதும் நன்மை பயக்காது. அது மக்களிடமுமான அரசியல் வெற்றிடத்தை தான் உருவாக்கும். இனியாவது எல்லோரும் ஒருங்கிணைய வேண்டும். நீங்கள் உங்கள் கட்சிகளை வைத்திருங்கள், பிரச்சனை இல்லை. கட்சிகள் இருக்கலாம், பிரச்சனை இல்லை. இப்ப பாருங்கள், தென்னிலங்கையில் சஜித் பிரேமதாசாவோ மொட்டுவா கட்சியோ தோல்வி அடைந்தாலும் அவர்கள் உடனடியாக ஓடியிருந்து தமிழ் மக்களுடன் சேர்வதில்லை. உங்களுக்கு ஒன்றை நீங்கள் இதில் பார்த்துக் கொள்ளுங்கள். அரசு தலைவர் தேர்தலின் போது சஜித் பிரேமதாசாவும் ரணில் விக்ரமசிங்காவும் தமிழர் பகுதியில் கூடாரம் விட்டிருந்தனர். அதுதான் அவர்களின் தோல்வி கண்டு பின்னர் உணர்ந்து கொண்டனர். நாடாளுமன்ற தேர்தலில் அவர்களை காணவே இல்லை. யாரும் நானும் பார்க்கவில்லை, பக்கமே அவர்கள் பார்க்கவில்லை. என்னடா அவர்கள் தெரிவித்து உங்க போனா நாங்க தோத்துருவோம் என்று. இப்ப இருக்கிற தோல்வியோட படுதோல்வியா சிலவுல வந்திருக்கலாம். சிலவுல 225 கிட்டத்தட்ட 180 அனுரா பெற்றிருப்பார். சில சமயங்களில் அனுராவோ அல்லது சஜித் பிரேமதாசாவோ ரணில் விக்ரமசிங்காவோ தமிழ் பகுதிகளில் பேருந்து கூடாரம் இருந்திருந்தோம்னா இழந்திருப்பினர். ஏன்னா சிங்களவர்கள் அப்படித்தான் பார்க்கிறார்கள். இல்ல, அவர்கள் தப்பில்லை. அவர்கள் பார்க்கிறார்கள் என்றால் 2 இனங்கள் என்று அவர்கள் பார்க்கிறார்கள். அவர்கள் மனநிலை, நான் கூறினேன், அவர்கள் வெளியில் ஒரு இலங்கையர் என்று சொன்னாலும் அவர்களுடைய மனநிலையில் 2 இனங்கள் என்றதை அவர்கள் ஏற்றுக்கொள்கிறார்கள். அதனை மெல்ல மெல்ல நாங்கள் உணர வைக்க வேண்டியது ஏனென்றால், நீங்கள் கூறியது போல ஒற்றுமையாக நாங்கள் பயணிப்போமாக இருந்தால் அவர்களுக்கு அவர் உள் மனதில் இருக்கின்ற அந்த
எண்ணத்தை ஒரு செயல் வடிவமாக அவர்கள் கொண்டு வருவதற்கான ஒரு மாற்றத்தை கொண்டு வரலாம். ஏனென்று சொன்னால் தற்போதைய அரசு தப்பி பிழைப்பதற்குரிய சந்தர்ப்பம் பொருளாதாரம் மட்டும்தான். பொருளாதாரம் விழுமாக இருந்தால், ரணில் விக்ரமசிங்கா சொன்ன மாதிரி இவர்களின் பொருளாதாரம் ஒரு உறுதித்தன்மை இல்லாதிருந்தால் ஒரு முட்டை 1000 ரூபாய் விற்கும் என்று. அவ்வாறு விற்றால் மீண்டும் இந்த அரசு அடித்து துரத்தப்படலாம். நீங்கள் கூறியதற்கு ஒரு நல்ல உதாரணம் உடனடியாக ஞாபகம் வந்தது. தேசிய தலைவர் அவர்கள் சிங்கள பகுதியில் ஒரு அனர்த்தம் வந்த பொழுது இங்கிருந்து உணவு வாகனத்தை அனுப்பினார் சிங்கள பகுதிகளுக்கு. பாருங்கள், பொழுதே அவர் சுட்டிக்காட்டியிருக்கிறார், நாங்கள் சேர்ந்து செயல்படுவதில் எந்த ஒரு, ஆனால் நாங்கள் தனித்துவமான இனம், எங்களுடைய இறமை, எங்களுடைய மொழி, எங்களுடைய மக்கள், அதுக்காக ஒரு சரியான அரசியல் தீர்வு இருந்தால் நிச்சயமாக அந்த இலங்கை தீவை கட்டியெழுப்பி சிறப்பாக அந்த நாட்டை இவர்கள் கூறியது போல் சிங்கப்பூராக மாற்றலாம் என்று கூறினார்கள். கடைசியாக சோமாலியாக மாற்றிவிட்டு சென்றார்கள் ராஜபக்ஷாக்கள். ஆனால் இங்கே நிச்சயமாக அனுரகுமார திசாநாயக்கா அவர்களுக்கு நிறைய ஒரு சந்தர்ப்பம் இருக்கின்றது என்பதை நான் உணர்கிறேன். அந்த சந்தர்ப்பத்தை அவர் சரியாக பயன்படுத்துவராக இருந்தால் அந்த தீவை உண்மையாக ஒரு சுபீட்சம் பெறக்கூடிய ஒரு தீவாக மாற்றலாம். 2 இனங்களும் பக்கத்திலிருந்து அந்த நாட்டை கட்டி எழுப்பலாம் என்பதை நாங்கள் கூறலாம். அரசவர்களே, உண்மைதான். நீங்கள் சோமாலியா என்று கூறும்போதுதான் ஞாபகம் வருவது, இப்போது சோமாலியா மிகப்பெரிய ஒரு அபிவிருத்தி அடைந்து மிகப்பெரிய ஒரு பொருளாதார வளர்ச்சி உண்ட நாடாக மாறப்போகிறது. எனவேதான் சோமாலியாவை பிரிக்ஸில் சேர்த்தவர்கள் இலங்கையை சேர்க்கவில்லை. சோமாலியாவை இப்ப பிரிக்ஸில் சேர்த்திருக்கிறார்கள். ஏனென்று சொன்னால் சோமாலி லேண்ட் அண்டு பிரச்சனைக்குரியதை அவங்க பிரிச்சு கொடுத்து விட்டாங்க. நீங்கள் அங்க இன்னொன்று அவங்க பிரிச்சு கொடுத்து விட்டாங்க. நாங்கள் நிம்மதியாக இருக்க வேண்டும். அந்த ஒரு நிலைமையை இலங்கையும் உணர்வுமாக இருந்தால் சரி, நீங்கள் அவர்களுக்குரிய அதிகாரத்தை கொடுத்து விடுவோம் என்று சொன்னார். உண்மையா நிதி முகாமைத்துவத்தை கொடுத்தாலே வடபகுதிக்கு வருகின்ற முதலீடுகளும் வடபகுதி கடலில் இருக்கின்ற வளங்களும் இலங்கையை எங்கேயோ கொண்டு சென்று அதுதான் முக்கியமானது. அனுரகுமார திசாநாயக்கா நிச்சயமாக நாங்கள் குறைத்து மதிப்பிட முடியாது. அவர்கள் சரியான ஒரு திட்டத்தோடு செயல்படுகிறார்கள். ஆனால் இதை செயல்படுத்துவார்களா என்றால் அவர்களுடைய திட்டம் நிச்சயமாக நிறைவேறும். அதை ஒரு சுபீட்ச பாதைக்கு கொண்டு போகும். சுவிட்சர்லாந்து போன்ற ஒரு தீர்வு தமிழ் மக்களுக்கும் சரியான அதிகாரத்தை கொடுத்து அதை செயல்படுத்தும் பொழுதுதான் முழுமை அடையும் என்பதை கூறிக்கொண்டு இன்றைய அரசியல் கள நிகழ்ச்சியை நாங்கள் இத்தோடு நிறைவு கொண்டு வருவோம். நிகழ்ச்சியில் சிறப்பாக உங்களுடைய கருத்துக்களை அவதானித்து உயிரோடை தமிழ் உறவுகளுக்கு எடுத்து வந்ததற்காக அன்பர்கள் சார்பாக நன்றியை கூறிக்கொண்டு மீண்டும் இன்னும் ஒரு நிகழ்ச்சியில் இணைந்திருப்போம். அதுவரைக்கும் நன்றி, வணக்கம் அரசவர்களே. நன்றி, வணக்கம்.